மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலில் நடந்த சோதனையின் போது அமலாக்கத்துறை குழு மீது சரமாரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, என்ன நடந்தது ராஜா? அந்த தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? யார் தாக்குதலில் ஈடுபட்டார்கள்? விவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலில் ரேஷன் ஊழல் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷாஜகான் ஷேக்கின் வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றபொழுது உள்ளூர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 200க்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் மத்திய ஆயுதப்படை, துணை ராணுவ படையினரை சுத்தி வளைத்து தாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் சென்ற வாகனங்கள் மீது கல் வீசி எறிந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதனால் அரசு அதிகாரிகள் வாகனங்கள் அந்த கும்பல் சேதப்படுத்த காரணமாக ஊழியர்கள் சிலர் தலையிலும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் பிறகு திருப்பி சென்றிருக்கிறது. ரேஷன் விநியோக முறைகேடு தொடர்பாக மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறை இயக்குனர் சோதனை பல மாதங்களாக நடைபெற்று வர நிலையில் இந்த குழு இன்று வடக்கு 24வது வார்க்கான அந்த பகுதியை சென்றடைந்த போது இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. அங்க சில ஊழியர்கள் தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வலியும் காட்சிகள் எல்லாம் வெளியே இருக்கிறது. மேலும் பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் தற்போது குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கு பிறகு இவர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.